வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 60 பண்டைய தமிழாண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் மனப்பாடமாக உச்சரித்து உலக சாதனை நிகழ்த்திய 5 வயது சிறுவன். சுகாதார விழிப்புணர்வு இசை பயணம் கவர்னர் கைலாசநாதன் துவக்கி வைப்பு. 3வது தேசிய அளவிலான ஃப்ளோர் கர்லிங் போட்டி உள்துறை அமைச்சர் துவக்கி வைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் யூகேஜி படிக்கும் 5 வயது மாணவன் அன்பு 60 பண்டைய தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் 23 வினாடிகள் 19 சென்டி வினாடிகளில் மனப்பாடமாக உச்சரித்து உலக சாதனை நிகழ்த்தினார். புதுவையை சேர்ந்த ஜெகன் பவித்ரா தம்பதியின் 5 வயது மகன் அன்வேத் மூலக்குளத்தில் உள்ள பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார். பண்டைய தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் ஒப்புவித்து உலக சாதனை முயற்சி எடுத்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பள்ளி முதல்வர் பாஸ்கல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இதில் மாணவன் அன்வேத் 60 பண்டைய தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் 23 வினாடிகள் 19 சென்டி வினாடிகளில் மனப்பாடமாக உச்சரித்து உலக சாதனை நிகழ்த்தினார். பின்னர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் உலக சாதனை படைத்த மாணவனுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடத்தப்பட்ட 10 மணி நேர சமுதாய சுற்றுச்சூழல் சுகாதார விழிப்புணர்வு இசை பயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இந்த பயணத்தை கவர்னர் மாளிகையிலிருந்து கவர்னர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சங்கத்தின் நிறுவனர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் தலைமையிலான இசை பயணம் புதுவையில் உள்ள நகர பகுதிகள் மற்றும் கிராமப்புற பகுதிகள் என 100 இடங்களுக்கு செல்கிறது. இந்த பயணத்தில் மனிதநேயம், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, டெங்கு, மலேரியா, காசநோய், நீரிழிவு, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், இரத்த தானம், கண் தானம், உடல் உறுப்பு தானம், கண் பார்வை பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வு கருத்துரை பாடல்கள் இசைக்கப்பட்டது. புதுவையில் 3வது தேசிய அளவிலான ஃப்ளோர் கர்லிங் போட்டியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுவையில் 3வது தேசிய அளவிலான ஃப்ளோர் கர்லிங் போட்டி துவக்க விழா புதுச்சேரி கர்லிங் சங்க பொதுச் செயலாளர் வினோத் ஏற்பாட்டில் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த போட்டியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். தலைமை செயலர் சரத் சவுகான், செயலர் அமர்நாத் தால்வடே, இந்திய கர்லிங் தலைவர் ரஷ்மி சாலுஜா, பல நாடுகளிலிருந்து அம்பாசிடர், இயக்குனர் பிரியதர்ஷினி, சங்க தலைவர் சரவணன், துணைத் தலைவர் அருண்குமார் மற்றும் பல IAS அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் 22 மாநிலங்களிலிருந்து 500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதன் நிறைவு மற்றும் பதக்கம் வழங்கும் விழாவில் முதல்வர், உள்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், தலைமை செயலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேங்காய் திட்டு பகுதியில் முதியோர்களுக்கான போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள 65 வயதிற்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் இலவச போர்வை மற்றும் காலணிகளை இப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் மற்றும் NR காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC கட்டடக்கலை தொழிலாளர் சங்கத்தினர் சட்டமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். AITUC கட்டடக்கலை தொழிலாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்பா கோவில் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு தொழிலாளர் சங்க தலைவர் விஸ்வநாதன், பொதுச் செயலாளர் சந்திரசேகரன், பொருளாளர் கந்தன் ஆகியோர் தலைமை தாங்கினர். சங்க துணைத் தலைவர்கள் ஞானவேல், பாலன், ராஜகுமாரி, முத்துவேல், ராமு, அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 6000 ரூபாய் வழங்கிட கோரியும், நலவாரிய உறுப்பினர்களை நியமிக்க கோரியும், பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்ற கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை சான்றோர் குல தரும பரிபாலன சபையின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுவை சான்றோர் குல தரும பரிபாலன சபையின் சார்பில் பொதுக்குழு கூட்டம், அதைத் தொடர்ந்து 16ஆம் ஆண்டாக தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த நாள், கர்ம வீரர் காமராஜர் நினைவு நாள் மற்றும் சிலம்பு செல்வர் மாப்பூசியின் நினைவு நாள் ஆகியவை இணைத்து முப்பெரும் விழாவாக கல்வி பரிசளிப்பு விழாவாக 16ஆம் ஆண்டாக நடைபெற்றது. அதன்படி விழாவினை சபையின் தலைவர் சுவாமிநாதன் கிராமணி தலைமையேற்று நடத்தினார். சபையின் செயலாளர் சங்கர் கிராமணி வரவேற்புரையாற்ற பொருளாளர் ஜெயராமன் ஆண்டு வரவு செலவு கணக்கினை தாக்கல் செய்தார். இறுதியில் சபையின் மகளிர் அணி லட்சுமி பாபு நன்றி கூறினார். முன்னதாக சபையின் புதிய நிர்வாகிகளை அறிவித்து அவர்களுக்கு வழக்கறிஞர் பெருமாள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். பின்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும்
முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பாராட்டி பரிசளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சபையின் ஒருங்கிணைப்பாளர்கள் தியாகராஜன், மோகன்ராஜ், பெருமாள், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமாரவேல், கலிக பெருமாள், தொழிலதிபர் அண்ணாச்சி, ராமரேந்திர ராமராஜ், நாடராஜ், தொழிலதிபர் காரைக்கால் ராஜகோபால் என்கின்ற கருணாநிதி நாடார், தமிழ்நாடு நாடார் பேரவையின் பொதுச் செயலாளர் கே சாமி, சென்னை கிராமணிக்குல சான்றோர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் ராஜபாதர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரஜினிகாந்த் மீண்டும் பூர்ண உடல் நலம் பெற மகாராஷ்டிரா மாநில தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. மக்கள் தலைவர் ரஜினிகாந்த் மீண்டும் பூர்ண உடல் நலம் பெற்று ரசிகர் பெருமக்களுக்கு காட்சி தந்திட மகாராஷ்டிரா மாநில தலைவர் தளபதி ஆதிமூலம் தலைமையில் மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் மும்பை மாட்டுங்கா ஆஸ்திக சமாஜ் ஸ்ரீ முருகன் கோவிலில் வைத்து இறைவனுக்கு சிறப்பு பூஜை செய்து மாநில நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் பிரார்த்தனை செய்யப்பட்டது. இறுதியில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி உலக லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பு பரிணாமத்தில் வெளியாக உள்ள வேட்டையன் திரைப்படம் மும்பை மகாராஷ்டிரா ரசிகர்கள் முதல் சிறப்பு காட்சிக்கான டிக்கெட் வழங்குதல் நிகழ்வும் வேட்டையன் டீசர் வெளியான நிகழ்வும் நடைபெற்றது. மும்பை மகாராஷ்டிரா ரசிகர்கள் முதல் சிறப்பு காட்சி காலை 5 மணி அளவில் சயான் சர்க்கிள் மூவி மேக்ஸ் திரையரங்கில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் மாநில துணை செயலாளர் தண்டபாணி, நிர்வாகிகள் ரஜினி சிவகுமார், ரஜினி மணிகண்டன், ஜம்பு, சண்முகம், குப்புசாமி, ரமேஷ், ரவிகண்ணன், கணேசன், சேகர், சதீஷ், குமார், சின்னசாமி, மஜித், மணிகண்டன் மற்றும் குமார், மகேஷ், சுரேஷ் 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தட்டுவண்டி மற்றும் பூ விற்பனை செய்யும் வண்டி என 8 பேருக்கு ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞர் குமரன் வழங்கினார். ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞர் குமரன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். தொகுதிக்குட்பட்ட கோவில்களுக்கு கட்டுமான பணிகளுக்கான நிதிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நிதி உதவி, வியாபாரிகளுக்கு தேவையான வியாபார பொருட்கள் என வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சாலையோர வியாபாரிகள் 8 பேருக்கு தட்டுவண்டி மற்றும் பூ விற்பனை செய்யும் வண்டி உள்ளிட்டவைகளை வழங்கும் நிகழ்வு லாப்போர்ட் வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞர் குமரன் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் வியாபார பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகாதீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்ற ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கடற்கரையில் நடைபெற்ற தூய்மை பணிகள் 2000 தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணி மேற்கொண்டனர். மத்திய அரசு தேசிய இளைஞர் நலம் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி கடற்கரை தூய்மை பணி முகாம் புதுவை கடற்கரை சாலை தலைமை செயலகம் முன்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தேசிய இளைஞர் நல அரசு செயலர் அமர்நாத் தலவாடி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் நலத்துறை சார்பு செயலர் மஞ்சுளா, சென்னை இளைஞர் நலத்துறை இயக்குநர் சாம்பல் செல்லையா, நேரு யுவகேந்திரா துணை இயக்குநர் தெய்வசிகாமணி ஆகியோர் பங்கேற்றனர். தூய்மை பணியில் புதுச்சேரியை சார்ந்த பல்வேறு கல்லூரிகளிலிருந்து 2000 தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர். நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் கடற்கரை சுற்றியுள்ள பகுதிகளில் தூய்மை பணியை மேற்கொண்டு அங்கிருந்த குப்பைகளை சேகரித்து புதுவை நகராட்சியிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் அளிக்கும் துறையுடன் இணைந்து புதுவையில் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டத்திற்கான பயிற்சி துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் அளிக்கும் துறையுடன் இணைந்து புதுவையில் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக யாசகர்கள் பற்றிய கணக்கெடுக்கும் பணியை தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் மேற்கொண்டனர்.
அதைத் தொடர்ந்து மாணவர்கள் திரட்டிய தகவல்களின் அடிப்படையில் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டத்தை புதுவையில் அமல்படுத்தும் முகாமை நிறுவனமாக மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்ட ஷாரோன் சொசைட்டி பாண்டிச்சேரி நிறுவனம் சமூக நலத்துறையுடன் இணைந்து சாலைகளில் திரியும் யாசகர்களை பிடித்து கோரிமேடு தேசிய நகர்ப்புற மறுவாழ்வு இல்லத்தில் செயல்படும் மறுவாழ்வு இல்லத்திற்கு அழைத்து சென்று தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். அங்கு யாசக தொழிலை விட்டுவிட்டு கண்டியமான தொழிலுக்கு சென்று தன்னிறைவுடன் கௌரவமாக வாழ்வதற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான வழிகாட்டுதல்களை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி வழங்கி வருகிறார். சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், கள அதிகாரி கருணாநிதி மேற்பார்வையில் ஷாரோன் சொசைட்டி ஆஃப் புதுச்சேரி தலைவர் மோகன் தலைமையில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திட்டத்தை அமல்படுத்துகின்றனர். புதுச்சேரி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரி சாரத்தில் உள்ள திட்டம் மற்றும் புள்ளியியல் ஆராய்ச்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் தலைவர் ஜெகநாதன் தலைமை தாங்கினார். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதிவாரியான கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்தாமல் திட்டமிட்டு மத்திய அரசிடம் பந்தை தள்ளக்கூடாது. சமூக நீதியை கல்வி வேலை வாய்ப்பில் நிலைநிறுத்திட ஜாதிவாரி கணக்கெடுப்பை போர்க்கால நடவடிக்கையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் விடுதலை கழகம் லோக ஐயப்பன், தமிழர் களம் அழகர், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர், தமிழர் மீனவர் விடுதலை வேங்கிகள் மலையாளத்தான், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், திராவிடர் கழகம் வீரமணி உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களாவில் கோவிந்த சாலை ஜெயராம் தோட்டம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றிரவு மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முருங்கப்பாக்கம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு அக்னி கரகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் வரும் அமாவாசை தினத்தன்று அக்னி கரகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். முக்கிய நிகழ்வான நேற்று இவ்வாலயத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு அக்னி கரகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாலை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அக்னி கரகம் எடுக்கப்பட்டு சப்த கண்டிகள் அலங்காரம் செய்யப்பட்டு தோல் புறப்பாடு மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை எண்ணி தீச்சட்டி ஏந்தி ஆலயம் வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் பாலசுந்தரம், மோகனகிருஷ்ணன், மணிவாசன் குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். முருங்கப்பாக்கம் பகுதியில் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா மற்றும் காமராஜர் நினைவு நாள் அஞ்சலி காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் சாலை சந்திப்பு அருகே காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் காந்தி ஜெயந்தி விழா, காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முருங்கப்பாக்கம் தேங்காய் திட்டு பகுதி கிராம காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. கேந்திர வித்யாலயா சங்கத்தின் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கவும் இந்திய கலை மற்றும் கலாச்சாரத்தை பாராட்ட மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி ஜிப்மரில் இன்று நடைபெற்றது. கேந்திர வித்யாலயா ராஷ்டிரிய ஏக்தா பர்வ சார்பில் கலாச்சார நிகழ்ச்சி ஜிப்மரில் இன்று நடைபெற்றது. இத்திட்டத்தில் என் பாரத் ஸ்ரேதா பாத் கலா உற்சவ் ஆகிய 2 குழுக்கள் உள்ளன. இந்த ஆண்டு கிளஸ்டர் அளவில் கேந்திரிய வித்யாலயா சங்கம் நடத்தியது.
புதுச்சேரி ஜிப்மர் வளாகம் சமுதாய கூடத்தில் துவக்க விழா நடைபெற்றது. தலைமை விருந்தினராக ஜிப்மர் இயக்குநரும் வித்யாலயா மேலாண்மை குழு தலைவருமான டாக்டர் ராஜேஷ் அகர்வால் கலந்து கொண்டார். இந்தியா ஒரு பரந்த நாடு, அதில் ஒவ்வொரு மாநிலத்தின் நிறங்களும் மக்களுக்கு பலத்தை அளிக்கும். மேலும் நாளை குடிமக்களை உருவாக்குவதில் ஆசிரியர்களுக்கு பெரும் பொறுப்பு உள்ளது என்று சிறப்பு விருந்தினர் சிறப்பாக உரை வழங்கினார். ஒரு நாள் போட்டிகள் 239 மாணவர்களும் 6 KV பள்ளிகளும் பங்கேற்று இருந்தது. வேற்றுமைகள் ஒற்றுமை கொண்டாடுவது, தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவிப்பது, வளமான பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துவது மற்றும் மாநிலங்களுக்கிடையே கற்றலுக்கான சூழலை உருவாக்குவது ஆகியவை இதன் முக்கிய நோக்கமாக கருதப்பட்டது. இந்த ஆண்டு நிகழ்வில் மாநிலங்கள் சென்னை மண்டலம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் குழு நடனம், குழு பாடல், கலைப்பொருட்கள், காட்சி, ஓவியம் வரைதல் என பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் கர்ம வீரர் காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் மகாத்மா காந்தியின் 56வது பிறந்தநாள் விழா மற்றும் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் மகாத்மா காந்தி மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் பக்தவக்ஷலம் ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்களும், மழை அங்கியும், ஏழை எளியவர்களுக்கு வேஷ்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தலைவர் ராஜசேகரன் நாடார், செயலாளர் மாரிமுத்து நாடார், பொருளாளர் பழனிவேல் நாடார், துணைத் தலைவர் தாமோதரன் நாடார், பூர்ணச்சந்திரன், ரவிச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரைப்பணி அவை தோட்டம் பகுதிகள் பாதாள வடிகால் அடைப்பை சரி செய்ய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பொதுப்பணித்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொண்டார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 3 அர்ப்பணி அவை தோட்டம் பகுதிகள் பாதாள வடிகால் அடைப்பு ஏற்பட்டு சில நாட்களாக அப்பகுதி மக்கள் சிரமத்திற்குள்ளாக்கினர். இதுகுறித்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடியிடம் அப்பகுதி மக்கள் தெரியப்படுத்தினர். சம்பவம் அறிந்து உடனே அப்பகுதியை ஆய்வு செய்து சம்பவ இடத்திற்கு பொதுப்பணித்துறை பாதாள வடிகால் பிரிவு அதிகாரிகளை அழைத்து கழிவுநீர் உரியும் இயந்திரம் உதவியுடன் 1 மணி நேரம் உடனிருந்து சரி செய்து கொடுத்தார். பணியின் பொழுது பொதுப்பணித்துறை பாதாள வடிகால் இளநிலை பொறியாளர் சங்கர், தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில ஆதிதிராவிட துணை அமைப்பாளர் தங்கவேல், தொகுதி துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர்கள் செல்வம், கிருதயராஜ், காலப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி சாரதாம்பாள் கோவிலில் 50ஆம் ஆண்டு பொன் விழா சாரதா நவராத்திரி விசேஷ ஹோமங்களுடன் துவங்கியது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி 100 அடி சாலையில் உள்ள சிங்கேரி சிவகங்கா மடத்தில் உள்ள சாரதாம்பாள் கோவிலில் 50ஆம் ஆண்டு சாரதா நவராத்திரி விசேஷ ஹோமங்கள் துவங்கியது. இதையடுத்து யாகசாலை பிரவேசம், அங்குரார்ப்பணம், விக்னேஸ்வர பூஜை, ரக்ஷா பந்தனம், கலச ஸ்தாபனம், வாஸ்து சாந்தி, மாத்ருகா பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆவஹந்தி ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், ஸ்ரீ மகாகணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7110 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 60 பண்டைய தமிழாண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் மனப்பாடமாக உச்சரித்து உலக சாதனை நிகழ்த்திய 5 வயது சிறுவன். சுகாதார விழிப்புணர்வு இசை பயணம் கவர்னர் கைலாசநாதன் துவக்கி வைப்பு. 3வது தேசிய அளவிலான ஃப்ளோர் கர்லிங் போட்டி உள்துறை அமைச்சர் துவக்கி வைப்பு. சமூக நலத்துறை வழிகாட்டுதலில் கௌரவமாக வாழ்வதற்கு யாசகர்களுக்கான பயிற்சிகள். இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.